வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் ரிசல்ட் வருமா வராதான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இதில் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இப்போ ரிசல்ட்ஸ் விட்டுருந்தாங்க. ஃபேஸ் 1 ரிசல்ட் வந்துருச்சு, அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வித்தல்டு கேசஸ்க்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் 2 ரிசல்ட் அப்படின்னு நேற்று நைட் போல் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வித்தல்டு கேசஸ் WH6, WH1 அந்த மாதிரி இருக்க வித்தல்டு கேசஸ் WHI போன்ற கேசஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. அதில் சில பேருக்கு மட்டும்தான் அந்த இன்டர்னல் மார்க்னால இல்லை ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால ரிசல்ட் நிற்குது, அதுவும் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இந்த மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் ரிசல்ட். அதாவது சில பேர் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணியிருப்பீங்க ஓப்பன் புக் எக்ஸாமு. பட் அதில் 6 சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், பாஸ்ன்னு வந்திருக்கும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஒரு சப்ஜெக்டே அதில் வந்திருக்காது, சப்ஜெக்டே மிஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்காது. இது நிறைய பேர் என்ன கேட்டீங்க, மிஸ்ஸிங் சப்ஜெக்ட்டுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் கரெக்டாக எழுதிருக்கீங்க, கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அப்லோட் பண்ண டைம் வந்து அவங்க காலேஜ் சொன்ன டைமில் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனுப்பிச்சிருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து உங்கள் காலேஜில் இருக்க கோஆர்டினேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் என்ட்ரு பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டலில் அந்த எக்ஸாம் அப்போவே என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. என்டர் பண்ணும்போது சப்போஸ் அவங்க எதனா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணி அவங்க வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதை வந்து ரீகரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அதுக்கான ப்ரூஃப் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த ரீகரெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க, அந்த லிஸ்ட்டை அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக 1 வீக்குள்ளே ரிசல்ட்டு வந்துடும். ரீவேல்யூஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ரீவேல்யூஷன் டேட் 11th ஆரம்பிக்க போகுது. ஸோ மிஞ்சி போனால் இந்த ஒரு 8 நாள், இந்த 1 வீக்கில் கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸ் நடந்து ரிசல்ட் வந்து வந்துடும். சரிங்களா, நீங்கள் பாஸோ ஃபெயிலோ என்னவோ ரிசல்ட் கம்பல்சரி வந்துடும். இது யாருக்கு வந்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை வந்து லேட்டாக சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது 6:30 ஈவினிங் எக்ஸாமுக்கோ மார்னிங் அந்த 1:30க்குள்ள சப்மிட் பண்ணாமல் லேட்டாக சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ண டைமை பார்த்துட்டு அவங்க லேட் சப்மிஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு அதை வந்து அட்டெண்டன்ஸ் என்ட்ரி போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது அட்டெண்டன்ஸில் உங்களுக்கு ப்ரெசென்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ப்ரெசென்ட்னு இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். ப்ரெசென்ட் இல்லாத போது அந்த டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணாத போது என்ன ஆகும்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் எழுதாத மாதிரி தான் கணக்கு வரும். ஓகேங்களா, அப்போ ஏன் சப்ஜெக்ட் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட பழைய ரிசல்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே கேரி பண்ணிக்கும். ஸோ அதனால் பழைய ரிசல்ட் என்ன வந்திருக்கோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரிசல்ட்டை. அது பாஸோ ஃபெயிலோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வராது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் லேட் சப்மிஷன் பண்ணதுனால இது ஆப்சன்ட் மாதிரி தான் கணக்கு வருது. ஏன்னா இந்த பேப்பர் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகலை, வேல்யூவேஷன் அப்படியே யூனிவர்சிட்டிக்கு அவங்க அனுப்பிச்சிருந்தாலும் இது மிஸ் மேட்ச் ஆகிறதுனால அவங்க வந்து வேல்யூவேஷன் பண்ணாமல் காலேஜ்லேயே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேல்யூவேஷன் ஜோன்லேயே அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இதனால தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்து வராது. மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் இருந்து அவங்க லேட் சப்மிஷன் பண்ணிதான் கண்டிப்பாக வராது. இதே லேட் சப்மிஷன் பண்ணல, எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் காலேஜை அப்ரோச் பண்ணி அந்த ப்ரூஃபை கொடுக்கலாம். அவங்க லிஸ்ட்டை வாங்கி அவங்க யூனிவர்சிட்டி அனுப்புவாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆனதெல்லாம் வந்து காலேஜஸ் செக் பண்ணி ஏற்கனவே லாஸ்ட் மந்த்தே அனுப்பிச்சாங்க. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னும் வரல போல இருக்குது. கண்டிப்பாக இந்த வீக்கில் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும் எதிர்பார்க்கப்படுது. மேக்ஸிமம் உங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணி உங்களோட இஷ்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண பாருங்கள். ஏன்னா ரீவலேஷன் இந்த 1 வீக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் பண்ணாதான் உண்டு. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா ரீவலேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ரிசல்ட்டும் நீங்கள் மாற்ற முடியாது. சரிங்களா, அவங்க பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க ரிசல்ட்டை. ஸோ ரீவலேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே இதை பண்ணிவிடுங்க. ரீவலேஷன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 11th ஆரம்பிக்குது. சப்போஸ் யாருன்னா ரீவலேஷன் போடணுன்னா அந்த வீடியோவை பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப் இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா, எல்லா டவுட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூங்க.